ஆதிரா நேச்சுரலா பிரெக்னென்ட் ஆயிருந்தா அவங்க ஏன் ஃபர்டிலிட்டி சென்டர்ல போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்? எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. நாம இந்த ஃபர்டிலிட்டி சென்டருக்கு போய் கேட்டா கண்டிப்பா ஒரு கன்க்ளூஷன் கிடைக்கும்னு நினைக்கிறேன். கடவுளே, சந்தோஷ் மனசுல குழந்தை பெத்துக்கணுங்கிற ஆசை அதிகமா இருக்கு. அதனாலதான் அவன் இப்போ செக்கப்க்கெல்லாம் வந்திருக்கான். இந்த நிலைமையில எங்களை கைவிட்டுறாத. குழந்தை பொறுக்கிறதுல ஏதாவது பிரச்சனை இருந்தா அதை எனக்கே கொடு. சந்தோஷ்க்கு மட்டும் கொடுத்துறாத, அவன் தாங்க மாட்டான். கடவுளே, குழந்தைங்கிறது எல்லா பெண்களுக்கும் ஒரு கனவு. பவிக்கும் அந்த கனவு இருக்கு. இத்தனை நாள் அவ எனக்காக மறைச்சுக்கிட்டு இருந்திருக்கா. நான் செக்கப்புக்கு வர்றேன்னு சொன்னதும் அவ முகத்துல இருந்த சந்தோஷமே அதுக்கு சாட்சி தான். அவளோட அந்த சந்தோஷத்தை கலைச்சிடாத கடவுளே. எங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுல எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. அப்படியே இருந்தாலும் அது எனக்கு தான் இருக்கணும். எங்க குழந்தை பெத்துக்கலைன்னா உடனே எல்லா பெண்களும் குறைய சொல்லுவாங்க. அந்த நிலைமை என் பவிக்கு வந்துடக்கூடாது. அதுக்கு நீதான் காரணம் காட்டணும். என்னடா ஒரு மாதிரி இருக்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல பவி. நம்ம டெஸ்ட்டுக்கு கொடுத்துட்டு வந்திருக்கோம்ல, அதோட ரிசல்ட்டை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். நான் டெஸ்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடியே சொன்னேன்ல, இதெல்லாம் ஒன்னும் வேண்டான்னு. நீதான் கேக்கல. பவி, என்ன இப்படி பேசுற? டெஸ்ட்டுக்கு கொடுத்ததுல எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல. இன்னும் கொஞ்ச நேரத்துல ரிசல்ட் வந்துடும். இத பாரு பவி, அது எப்படி இருந்தாலும் நீ தைரியமா ஏத்துக்கணும், ஓகேவா? இன்னைக்கு நமக்கு இருக்கிற குறை என்னன்னு தெரிஞ்சா போதும். அதை தீக்கிறதுக்கு மருத்துவத்துல நிறைய வழிகள் இருக்கு. ஆனா என்ன, நாம அப்செட் ஆகாம ட்ரீட்மெண்ட்டுக்கு தயாரா இருக்கணும், அவ்வளவுதான். என்னாச்சு பவி? நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன், நீ பதில் எதுவும் சொல்லாம இருக்க? சந்தோஷ், நீ பேசுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. ரொம்ப பாசிட்டிவா பேசுற. குழந்தை பெத்துக்க முடியலன்னா உடனே வைஃப் மேல குறை சொல்லிடுவாங்க. டைவர்ஸ் வரைக்கும் போகும். ஆனா நீ எனக்கு தைரியம் சொல்லிட்டு இருக்க. தலைவலி காய்ச்சல் மாதிரி குழந்தை பெத்துக்கிறதுல இருக்கிற பிரச்சனையும் ஒரு சின்ன டிஃபிஷியன்சி தான். அது கூட இப்ப கியூரபிளா தான் இருக்கு. ஆனா நம்ம ஊர்ல தான் இது ஏதோ பெரிய கௌரவ பிரச்சனை மாதிரி பாக்குறாங்க. குழந்தை பெத்துக்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாலே அத ஒரு தப்பான விஷயம் மாதிரி நெய்பர்ஸ் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் தேங்க் காட், நீ எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப அக்கறையா பேசிட்டு இருக்க. எனக்கு உன்னை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு சந்தோஷ். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான் உன்கிட்ட எனக்கு பிடிச்சதேடா. சந்தோஷ், அப்புறம் நீ இப்பதான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்திருக்க. ரொம்ப ஸ்ட்ரெஸ்லாம் பண்ணக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லிருக்காங்க. சோ நம்ம 2 பேர்ல யாருக்கு என்ன பிரச்சனைன்னு டாக்டர் சொன்னாலும் நீ வரி பண்ணிக்க கூடாது, புரியுதா? அத ட்ரீட்மெண்ட் எடுத்து நம்ம ஓவர் கம் பண்ணிடலாம், ஓகேவா? ஓகே. இப்பதான் என் மனசு கொஞ்சம் லேசா இருக்கு. சரி, போலாமா? கடவுளே, பவி மனசுக்கு அவளுக்கு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. நல்லபடியா குழந்தை பெத்துக்கணும். அதுக்கு நீதான் துணையா இருக்கணும். கடவுளே, எங்களுக்கு எந்த குறையும் வச்சிடாத. கடவுளே, சந்தோஷ் என்னதான் பாசிட்டிவா பேசினாலும் அவனுக்கு பிரச்சனைனா அதை தாங்கவே மாட்டான். ரிசல்ட்ல எந்த சிக்கலும் இருக்க கூடாது. டாக்டர், இது ஆதிராவோட ரிப்போர்ட். இது சம்பந்தமா எங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் தெரியணும்.
ஆமா சார், ஆதிரா இங்கதான் ட்ரீட்மெண்ட் எடுத்து குழந்தை பெத்துக்கிட்டாங்க. இதுல உங்களுக்கு என்ன டவுட்? அதே டாக்டர், இந்த குழந்தைக்கு உண்மையான அப்பா யாருன்னு தெரிஞ்சுக்க தான் நாங்க வந்திருக்கோம். ஹலோ, என்ன கேக்குறீங்க? அப்படியெல்லாம் எந்த டீடைல்ஸும் நாங்க கொடுக்க முடியாது. அது சட்டப்படி குற்றம். நீங்க இப்படி வந்து கேட்டதுக்கு உங்களையே கம்ப்ளைண்ட் பண்ணி உள்ள தள்ள முடியும். சாரி டாக்டர், கோவப்படாதீங்க. இந்த குழந்தைக்கு அப்பா யாருன்னு தெரியாதனால ஒரு பெரிய பிரச்சனையே நடந்துட்டு இருக்கு. இந்த குழந்தைக்கு அப்பா யாருன்னு சொல்ல வேண்டிய ஆதிராவும் இப்ப உயிரோட இல்லை. அதனாலதான் உங்ககிட்ட வந்திருக்கோம். எங்க வேலை குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்க ட்ரீட்மெண்ட் பண்றதுதான். அவங்க பர்சனல் லைஃப பத்தி எல்லாம் எங்களுக்கு தெரியாது. நாங்க லீகலா எல்லா ப்ரொசீஜரும் ஃபாலோ பண்ணி தான் இங்க ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். எங்களோட எத்திக்கே பேஷண்டோட எந்த டீடைல்ஸையும் யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுங்கிறது தான். அது லீகலும் கூட. சோ ப்ளீஸ் நீங்க கிளம்புங்க. சரி டாக்டர், ஆனா அந்த ரிப்போர்ட்ல குழந்தையோட அப்பா பேரு சந்தோஷ்னு போட்டிருக்கேன். அது எப்படி போடலாம்? இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டாதான் இந்த மாதிரி பேர் போடுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு. ஆனா சந்தோஷம் ஆதிராவும் இங்க ஒன்னா வரதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்புறம் எப்படி டாக்டர் சந்தோஷ் பேரை போட்டீங்க? அதான் எனக்கு சந்தேகமா இருக்கு. சார், உங்க டவுட் எல்லாம் கிளியர் பண்ண நான் ஆள் கிடையாது. என்ன சார் விளையாடுறீங்களா? நீங்க பாட்டுக்கு உங்க இஷ்டத்துக்கு கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. இங்க எல்லாமே லீகலா தான் செய்யறோம். அந்த ரிப்போர்ட்ஸ்ல இருக்க டீடைல்ஸ் உண்மைதான். இதுக்கு மேல நாங்க எதுவும் சொல்லக்கூடாது. தயவு செஞ்சு இங்கிருந்து கிளம்புங்க. டாக்டர், அந்த குழந்தைக்கு அப்பா யாருன்னு சொல்றதுக்கு குழந்தையோட அம்மாவும் உயிரோட இல்ல. அப்பா யாருன்னு தெரியாம வாழ்நாள் பூரா அவன் வாழணுமா? அப்பா இல்லாம அவன் வளர்றது பெரிய கொடுமை டாக்டர். சொல்லுங்க. மேடம், நீங்க எவ்வளவு எமோஷனலா பேசினாலும் என்னோட பதில் ஒண்ணுதான். நாங்க இங்க ஹாஸ்பிட்டல்ல நடக்கிற எந்த ட்ரீட்மெண்ட் டீடைல்ஸையும் வெளியே சொல்லக்கூடாது. நீங்க இங்க இருந்து இப்ப போகலன்னா நான் கண்டிப்பா போலீஸை தான் கூப்பிடணும். தயவு செஞ்சு கிளம்புங்க. போலாம் மேடம். தேங்க்யூ டாக்டர். சந்தோஷ், நீங்க என்ன வேலை பாக்குறீங்க? டாக்டர், நான் லாஸ்ட் இயர் வரைக்கும் ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு அந்த ஜாப்ல சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாததால அதை குவிட் பண்ணிட்டேன். எனக்கு குக்கிங்ல தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஸோ ஷெஃப் ஆகலான்னு ஒரு கேட்டரிங் கம்பெனியில் குக்கிங் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் டாக்டர். ஓ, இன்ட்ரெஸ்டிங். பவித்ரா, நீங்க? நான் ரேடியோல ஒர்க் பண்றேன் டாக்டர். ஏன் சந்தோஷ், நீங்க முன்னாடி ஐடில ஒர்க் பண்ணும்போது லேப்டாப்பை அதிக நேரம் மடியில வச்சு யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்களோ? ஆமா டாக்டர், ஆரம்பத்தில் அப்படிதான் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் அது ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தை பாதிக்கும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஹேபிட்டை நான் மாத்திக்கிட்டேன். இப்பவும் ஹீட்ல தான் அதிக நேரம் நிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டா? ஆமா டாக்டர், இப்போ ஒர்க்கே அடுப்புல தான். ஸோ ஹீட்டை அவாய்ட் பண்ண முடியாது. பட் சந்தோஷ், கண்டினியூஸா அதை செய்யாம கொஞ்சம் கேப் விட்டு விட்டு செய்யணும். பாடியை கூலா வச்சுக்கிற ஃபுட்டா எடுத்துக்கணும். டாக்டர், எனிதிங் சீரியஸ்? நாட் தட் மச் சீரியஸ். ஆனா சொல்றேன், நீங்க உங்க ஆபீஸ் வேலைக்கு எதுல போறீங்க? யூசுவலா பைக்ல போவேன் டாக்டர். எப்பவாவது கேப்ல போவேன். உங்களுக்கு மேரேஜ் ஆகி எவ்வளவு இயர்ஸ் ஆகுது? 3 இயர்ஸ் ஆகுது. இதுக்கு முன்னாடி ஏதாவது கன்சீவ் ஆகி அது அபார்ட் எதுவும் ஆயிருக்கா? அப்படியெல்லாம் எதுவும் இல்ல டாக்டர். ரெண்டு பேரோட பாடியுமே ஓவர் ஹீட்ல இருக்கு. உங்க 2 பேருக்குமே ஃபெர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் பண்ணவே முடியாது. என்ன சார் இந்த டாக்டர் இப்படி சொல்றாங்க? பெத்தவங்க பண்ண பாவம் புள்ளைய பாதிக்கும்னு சொல்லுவாங்க. ஆதிரா செஞ்சது இப்ப அந்த புள்ளைய போய் சேருது.
அவன் அனாதை ஆகக்கூடாதுன்னு சொல்லி தானே அவ வருத்தப்பட்டா. இப்போ அவளாலேயே அது நடந்துரும் போல இருக்கே. மேடம், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நம்ம இவ்வளவு தூரம் தேடி வந்திருக்கோம். கண்டிப்பா இதுக்கு ஒரு பலன் இருக்கும். யாராவது ஏதாவது ஹெல்ப் பண்ணுவாங்க. அழாதீங்க. என்ன சார், குழந்தை இல்லையா? ஏஜ் பார் ஆயிடுச்சா? என்ன பிரச்சனையா இருந்தாலும் சொல்லுங்க சார். என்னது சார், என்ன பிரச்சனையா இருந்தாலும் டோன்ட் வரி சார். நம்ம கிட்ட எல்லாத்துக்கும் ஆள் இருக்காங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. தொந்தரவு பண்ணாம இங்க இருந்து போங்க. சார், தப்பா எடுத்துக்காதீங்க. ஹாஸ்பிட்டல்ல நடக்கிற முக்காவாசி ட்ரீட்மெண்ட் இங்க இருந்தா முடிவாது. உங்களுக்கு என்ன மாதிரி குழந்தை வேணும்னு மட்டும் சொல்லுங்க. கலர்ல இருந்து ஹேர் வரைக்கும் நீங்க சொல்றபடி கிடைக்கும். சார், பேமெண்ட் மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தி, அவ்வளவுதான். எனக்கு ஒரு டீடைல் வேணும். அது சொல்ல முடியுமா? என்ன டீடைல் வேணும் சொல்லுங்க. ஆதிராவா? இந்த பொண்ணுக்கு எல்லாமே செட் பண்ணி கொடுத்தது நான் தான். இதுல என்ன உங்களுக்கு தெரியணும்? இல்ல, இந்த பொண்ணுக்கு பிறந்த குழந்தைக்கு அப்பா யாருன்னு எனக்கு தெரியும். என்ன சார், தப்பு தப்பா கேக்குறீங்க? நாங்க செய்யறது வேணா இல்லீகல் தொழிலா இருக்கலாம். ஆனா எங்களுக்குன்னு ஒரு நியாயம் இருக்கு. அதுல குறிப்பா எந்த கிளைம் டீடைலையும் எந்த காரணத்தை கொண்டும் சொல்லக்கூடாது. நீங்க என்கிட்ட கேட்ட மாதிரி வேற யார்கிட்டயும் கேட்டுறாதீங்க. அப்புறம் அது உங்களுக்கு தான் பெரிய பிரச்சனை ஆயிடும். ஒண்ணு புரிஞ்சுக்கங்க. பொண்ணோட குழந்தையினால ஒரு குடும்பமே பிரிஞ்சு நிக்குது. நீங்க சொல்ற உண்மையில தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வே கிடைக்கும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லையா? இது ஒரு மிகப்பெரிய நெட்வொர்க். டாக்டர்ல ஆரம்பிச்சு எங்களை மாதிரி புரோக்கர் வரைக்கும் நிறைய பேர் இன்வால்வ் ஆயிருக்காங்க. அப்படியெல்லாம் எந்த டீடைல்ஸும் சொல்ல முடியாது. சும்மா சொல்ல வேண்டாம். இந்த பணத்தை வச்சுக்கங்க. உங்களுக்கு நான் சொல்றது புரியலன்னு நினைக்கிறேன். இப்ப நீங்க கொடுக்கிற பணத்துக்காக நான் சொல்லிட்டா இங்க இருக்கிற பல பேருக்கு பிரச்சனை ஆயிடும். சார், ப்ளீஸ். ஆதிராவோட குழந்தைய நான் தான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன். ஆதிரா இறந்துட்டா. அந்த குழந்தை என் கூட இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா நாளைக்கு அவன் வளர்ந்து தன்னோட அப்பா யாருன்னு கேட்டா நான் யார சொல்றது? சொல்லுங்க. நீங்க காசுக்காக தொழில் பண்றவரா இருந்தாலும் உங்களுக்கும் மனசாட்சி இருக்கும்ல. அப்பம் பேர் தெரியாம ஒரு புள்ள வளரணுமா? இந்த சமூகம் அவனை எவ்வளவு அசிங்கப்படுத்தும். நீங்க சொல்ல போற அந்த ஒரு உண்மையால அவன் வாழ்க்கையிலேயே ஒரு வெளிச்சம் வரப்போகுது. ப்ளீஸ் சார், தயவு செஞ்சு சொல்லுங்க. மேடம், அடுத்தவங்க குழந்தைக்கு எதிர்காலத்துல எந்த அவமானமும் வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க பாத்தீங்களா? அந்த நல்ல மனசுக்காக தான் நான் இப்ப சொல்றேன். மேடம், அந்த குழந்தையோட அப்பா சந்தோஷங்கிறவர் தான். அவன் மூலமா தான்
இந்த ஆதிரா குழந்தை பெத்துக்கிட்டா. லக்ஷ்மி அம்மா, அவனை நீங்க வளர்ப்பீங்கன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்கம்மா. இதை நான் சொன்னேன்னு தெரிஞ்சா என் உயிருக்கே ஆபத்து. நான் சொன்னேன்னு மட்டும் யார்கிட்டயும் சொல்லாதீங்க. நான் வரேன். அந்த குழந்தை என்னோட வாரிசா? ஹரி சார், அவன் என்னோட பேரனா? அவன் என்னோட வாரிசா? ஆக்சுவலி இந்த ரிப்போர்ட் பார்க்கும்போது உங்க 2 பேருக்குமே ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் பண்ணவே முடியாது. டாக்டர், வேற எந்த ஆப்ஷனும் இல்லையா? இந்த ஐவிஎஃப், அதுக்கப்புறம் ஐயுஐ, அந்த மாதிரி மெத்தட்ல ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாதா? அதுக்கெல்லாம் சான்ஸ் இருந்தா நானே சொல்லிருப்பேனே. there is no way for you. டாக்டர், என்ன நீங்க எப்படி சொல்றீங்க? இப்போ எல்லாமே அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்லாம் வந்திருக்கு. குழந்தை பிறக்காதுங்கிறதுக்கான சாத்தியம்லாம் இல்லைன்னு சொன்னீங்க நீங்க. இப்போ இந்த ரிப்போர்ட்டை பார்த்துட்டு எப்படி சொல்றீங்க? ஆமா சந்தோஷ், நான் ரிப்போர்ட் பார்க்காம அப்படி சொல்லிட்டேன். இப்போ ரிப்போர்ட் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணவே முடியாதுன்னு. அப்போ எங்களுக்கு குழந்தை பெத்துக்க வாய்ப்பே இல்லையா டாக்டர்? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, ட்ரீட்மெண்ட் தான் பண்ண முடியாது. டாக்டர், நீங்க என்ன சொல்றீங்க? எங்களுக்கு புரியல. ஆல்ரெடி கன்சீவா இருக்கிறவங்களுக்கு எப்படிங்க ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும்? டாக்டர், டாக்டர் என்ன சொன்னீங்க? எஸ், she is carrying 2-month baby. அப்படியா? பவி, என்னம்மா நீங்க கர்ப்பமா இருக்கிறது கூட தெரியாம இருக்கீங்க? ரெகுலர் பீரியட்ஸ் தள்ளி போகும்போது ஒரு பிரெக்னன்சி கிட் வாங்கி செக் பண்றது இல்ல? வில்லேஜ்ல இருக்கிற பொண்ணுங்களுக்கு கூட இது தெரியும், உங்களுக்கு இது தெரியாதா? ஏதோ பிஸில கவனிக்காம விட்டுட்டேன் டாக்டர். அப்படி இருக்க கூடாதுமா. பீரியாடிக் சைக்கிள் மிஸ் ஆச்சுன்னா அத உடனே பார்க்கணும். அது வேற ஏதாவது ஒரு டிசீஸோட சிம்டமா கூட இருக்கலாம்ல. மீடியால இருக்கீங்க, மத்தவங்களுக்கு நீங்க சொல்லணும், ஆனா நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். சாரி டாக்டர். தேங்க்யூ, தேங்க்யூ so much டாக்டர். இட்ஸ் ஓகே. எங்க லைஃப்லயே ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை உங்க வாயால சொல்லிருக்கீங்க. ரொம்ப தேங்க்யூ. தட்ஸ் ஓகே. ஆனா இனிதான் நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அவங்க ரொம்ப ஹெல்த் வீக்கா இருக்காங்க. அவங்கள எப்பவும் ஹாப்பியா பாத்துக்கோங்க. ஷூர் டாக்டர், கண்டிப்பா. டாக்டர், ஏதாவது மெடிசின் பிரிஸ்கிரைப் பண்றீங்களா? நோ நோ, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டை கொடுங்க. அவங்க ரொம்ப நடக்க கூடாது, படிக்கட்டு ஏறக்கூடாது. இந்த ஃபர்ஸ்ட் ட்ரைமிஸ்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ பவித்ரா, உங்களை பாத்துக்கிறதோட உங்களுக்குள்ள இருக்கிறவங்களையும் இனி கேர்ஃபுல்லா பாத்துக்கணும். ஓகேவா? ஓகே டாக்டர். தேங்க்யூ Thank you, டாக்டர். doctor. தேங்க்யூ so much. ஓகே. வா. ஹலோ,
இன்னும் நீங்க போகலையா? உங்களுக்கெல்லாம் இப்படி சொன்னா புரியாதுன்னு நினைக்கிறேன். போலீஸ கூப்பிட்டா தான் கரெக்டா இருக்கும். கூப்பிடுங்க கூப்பிடுங்க டாக்டர், கூப்பிடுங்க. போலீஸ் வந்து விசாரிக்கிற முறையில விசாரிச்சா எல்லா உண்மையும் தானா வரும். என்ன முழிக்கிறீங்க டாக்டர்? இங்க குழந்தை பெத்துக்க வரவங்களுக்கு என்னென்ன அநியாயங்கள்லாம் நடக்குதுன்னு எல்லாமே எங்களுக்கு தெரியும். அது அத்தனைக்கும் எங்களுக்கு சாட்சி இருக்கு. ஒழுங்கு மரியாதையா ஆதிராக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க. இல்ல நான் ரேடியோல இருக்கேன். இங்க நடக்கிற பித்தலாட்டத்தை எல்லாம் எல்லாரும் தெரிஞ்சுக்கிற மாதிரி பண்ணிடுவேன். ஐயோ, அப்படியெல்லாம் எதுவும் பண்ணிடாதீங்க. நான் உண்மையும் சொல்லிடுறேன். ஃபெர்டிலிட்டி ஹாஸ்பிட்டலோட ரூலே பேஷண்டோட மேரேஜ் சர்டிபிகேட் வெரிஃபை பண்ணி அதுக்கப்புறமா தான் ட்ரீட்மெண்ட்டே பண்ணணும். அப்படி ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சதும் அவங்களுக்கு நேச்சுரலா குழந்தை பெத்துக்க முடியலன்னா, ஹஸ்பண்டுக்கு ப்ராப்ளம்னா நாங்க ஸ்பெர்ம் பேங்க்ல இருந்து ஸ்பெர்ம் வாங்கி ஆர்டிபிஷியல் இன்செமினேஷன் பண்ணுவோம். அதுக்கு அவங்க 2 பேரும் சம்மதம்னு சைன் பண்ணணும். ஆனா ஆதிரா சிங்கிளா தான் வந்தாங்க. நாங்க கேட்டதை விட டபுளா மணி கொடுக்கறேன்னு சொல்லி தனக்கு ஒரு குழந்தை வேணும்னு என்ன கம்பல் பண்ணாங்க. அதுவும் சந்தோஷ் மூலமா தான் வேணும்னு சொன்னாங்க. நாங்களும் சந்தோஷம் வரவழைச்சு அவர்கிட்ட இருந்து செம்மன் எடுக்கிறது முடியாத காரியம். அதுக்கு அவர் ஒத்துக்கவும் மாட்டாருன்னு தெரிஞ்சது. என்ன பண்ணலாம்னு நாங்க யோசிச்சப்பதான் அவர் ஏற்கனவே ஸ்பெர்ம் பேங்க்ல ஸ்பெர்ம் டொனேட் பண்ணி வச்சிருந்தாரு. அது எங்களுக்கு தெரிய வந்துச்சு. அதை நாங்க வாங்கி ஆதிராவுக்கு அது மூலமா ஒரு குழந்தையை உருவாக்கணும்.